என் பேர் ராணி. என்னோடய வயசு 70. நான் +2 படிக்கணுன்ட்டு பண்ணும்போது லேபுக்கெல்லாம் போகாத வீட்லேயே உட்காந்து படிக்கணுன்னா என்ன பண்ணணுன்னு பார்க்கும்போது அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால் அந்த குரூப் எடுத்துகிட்டு படித்தேன். நல்ல மார்க் வந்தது. சந்தோஷம். இப்போ இந்த வயசில் எழுதணும்னு எப்படி உங்களுக்கு? இப்போ தான் நான் ஃப்ரீயானேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோடய கடமைகள்லாம் முடிஞ்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துக்கும் போது தான் யோசிக்க தோணுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் உட்காந்து யோசிக்கும் போது தான் பழையோடி சரி, நான் ஆல்ரெடி யோகா பண்ணிகிட்ருக்கேன், சித்தா பண்ணிகிட்ருக்கேன், கலரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் டிகிரியாகவே யோகா இதெல்லாம் எனக்கு தெரியும்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய, டிகிரின்றது ஒன்று என் கையில் கிடையாது. ஸோ அதனால் டிகிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். இப்போ மெமரி பவர் எப்படி இருந்தது உங்களுக்கு? சூப்பராக இருக்குங்க. நான் யோகா தியானமெல்லாம் பண்ணுறதுனால படிக்கிறது ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன மார்க்ஸ் இருக்குங்க? எனக்கு தமிழில் 89 வந்திருக்கு, இங்கிலீஷில் 50. மற்றது அக்கௌண்டன்சி தான் என்னோடய லீஸ்ட்டு 40 மார்க்கு. அக்கௌண்டன்சி நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல, அதை நான் ஒத்துக்கிறேன். நிறைய எழுதி பார்த்துருக்கணும் நான் அக்கௌண்டன்சி. அவ்வளோ மார்க் வாங்குறதுக்கு காரணம் என்ன? சுற்றி நம்ம தமிழ் தானே படிச்சுட்ருக்கோம். எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழில் ஔவையார் பாடல்களாகட்டும், இறையன்போட லெசனு, கவிஞர் கண்ணதாசனோட பாட்டு, சிவாஜியோட லெசன்ஸ் இருந்தது. கி ராஜநாராயணனோட நாற்காலின்ற ஒரு பாடம் தான் நினைக்கிறேன். அது மாதிரி பாட்டுங்கள், அப்புறம் வள்ளலாரோட பாட்டு, இப்படி எல்லாமே, திருக்குறள் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சி படித்தேன். இஷ்டப்பட்டு படித்தா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான்.